சாதி ஆணவ படுகொலை குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் உடலை பெறுவோம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் முரளிகணேஷ், விவரம் என்ன? தேவா, நேற்று காதல் விவகாரத்துல கவின் என்ற மென்பொறியாளர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்குல அவருடைய அந்த பெண்ணினுடைய சகோதரர் காவல் நிலையத்துல நேற்று சுர்ஜித்ங்கிறவர் சரணடைஞ்சிருந்தார். அவரை இன்னைக்கு போலீசார் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில உயிரிழந்த கவினுடைய உறவினர்கள் இந்த கொலைக்கு முக்கிய காரணம் அந்த பெண்ணினுடைய தாய் மற்றும் தந்தையர், இவங்க 2 பேருமே காவல்துறையில உதவி ஆய்வாளராக பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருடைய தூண்டுதல்ல தான் இந்த கொலை நடந்திருக்குது. இந்த வழக்குல இந்த 2 பேரையும் சேர்க்கணும், இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும், இவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் கட்டமா அவங்க ஆறுமுகமங்கலம், அதாவது கவினுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆறுமுகமங்கலத்துல போராட்டம் நடத்தினாங்க. அங்க அவங்களுக்கு எந்த விதமான தீர்வும் எட்டப்படல. உடனடியா அங்க இருந்து எல்லாரும் ஒரு வேன்ல தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் அமைந்திருக்கக்கூடிய முக்காணிங்கிற பகுதியில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 1:40 மணி அளவில் மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த போராட்டம் நீடித்தது. பல்வேறு காவல்துறை அதிகாரிகள், கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட IPS அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசி கட்டமா இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கவின் கொலைக்கு காரணமான அந்த உதவி ஆய்வாளர்கள் 2 பேரையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சா நாங்க உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் 24 மணி நேரத்துக்குள்ள கைது நடவடிக்கையை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததை தொடர்ந்து தற்காலிகமா இவங்க போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்காங்க. அதே சமயத்துல கவினுடைய உடலை வாங்க போகிறது கிடையாது. இந்த உதவி ஆய்வாளர் 2 பேரையும் சிறையில் அடைச்சதுக்கு பிறகுதான் கவினுடைய உடலை வாங்குறதை பத்தி நாங்க பேசுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முரளிகணேஷ்.